நீங்க என்ன பேசுனாலும் கேமரால போடுவா, நான் பாத்துக்கிறேன். நான் அங்கேயே உட்கார வச்சிருக்கேன். இன்னும் அவர் ஸ்டாண்டிங் வருது, அவரு ஸ்டாண்டிங் வருது. உங்க சீட்ல கேக்குறேன், உங்க சீட்ல உட்காருங்க. நான் என்ன சொல்லிட்டு நீ மானு அங்கே நின்றுட்டா வழி விட சொல்லி போ. அவர் எங்க போயிடுவாங்க, சீட்ல உட்கார போகாது. எங்க வழியில எங்க போறது? என்ன இது பஸ்ல ஏற்றக்கூடாதா? நீ மட்டும் சொகுசா உட்காந்து மற்றவங்க எல்லாம் போக கூடாது. அப்படி இனி எத்தனை பேர் இருக்கு? அவர்கள் சொகுசா போனவனா அவரே ஏத்துங்க. எதுக்கு அதிக டைம்ல நீங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியதால் பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம். இப்படி ஏத்திக்கிட்டே போனா பேருந்து விபத்துக்குள்ளாகும் என்று சொல்லியும் அவங்களும் பயணிதானே என்று சொன்ன நடத்துனர். ஒரு பஸ்ல போற வேண்டிய எத்தனை பேர் இருக்கும்? ஒரு பஸ்ல எவ்வளவு போட வேண்டியிருக்கும்? அது என்ன பண்ணுவாங்க? அது கவர்மெண்ட் தான் சைக்க வேண்டியதான். அதனால இதே ஆளை ஏத்துமா? நீ இப்போ இதையும் ஆளை ஏத்துமா? என்ன இது இவருக்கே இருக்க முடியாது. எப்படி போகுது? நம்ம அப்பதான் சொல்லிச்சு. இதுவரைக்கும் ஆளை ஏறும் வந்து சொல்லலையே. இப்பதான் சொன்னல ஆளு ஏறதுக்கு 10 பேர் இருக்கும் வந்து சொல்லலையே. இப்ப 10 பேர் தான் இருக்குதா? 10 பேர் தான் இருக்குதா? மாகே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து தினமும் மாகே புதுச்சேரி இடையே புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஒண்ணு இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 52 பேர் உட்காரக்கூடிய இந்த பேருந்துல எல்லா இருக்கைகளும் நிரம்பி இருக்கிற நிலையில அதிகப்படியா வந்த பயணிகளையும் நடத்துனர் ஏத்திருக்காரு. அவங்கள இதுல உட்கார வச்சு பயணிக்க சொல்லியிருக்காரு. ரொம்பவே கூடுதலான எண்ணிக்கையில பேருந்துல பயணிகள் இருந்ததுனால ஏற்கனவே முன்பதிவு செஞ்சு இருக்கையில உட்கார்ந்திருந்தவங்க நடத்துனர் கிட்ட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ரொம்பவும் நெருக்கடியா 10 மணி நேரம் தாண்டி பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் கூடுதல் பயணிகள் ஏற்றதுனால பேருந்து விபத்துக்குள்ளாகும் அப்படின்னும் சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இருந்தாலும் நடத்துனர் அவங்களும் பயணிகள் தானே அப்படின்னு சொல்லி எதிர்வாக்குவாதம் செஞ்ச நிலையில கூடுதல் பயணிகளோட புதுச்சேரிக்கு அந்த பேருந்தானது வந்திருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோவை வைரலாக்கின நிலையில இந்த வீடியோவை மாகேல அரசு முறை பயணமா போயிருக்கிற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் காண்பிச்சு புகாரா தெரிவிச்சிருக்காரு. உடனடியா அவரும் இது பத்தி விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. போறா